வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு சீசன் 2 3வது நாளுக்கான வீடியோ கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் எக்ஸாமே வரல சார், குரூப் 4 எக்ஸாமே, அதுக்குள்ளே நாங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி சம்மெல்லாம் ஒரு 10 கணக்கு போட்டு பார்க்கணுமானா கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 90 டேஸ் தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த மந்த்துக்குள்ளாடி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 80 to 90 டேஸுக்குள்ளே நம்ம எவ்வளோ கொஷின்ஸை பார்த்து ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரம் எல்லா சப்ஜெக்டையும் பார்க்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த 80 to 90 டேஸுங்கிறது ரொம்பவே ஷார்ட் பீரியட் தான். என்ன கேட்டால் நீங்களே இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2லாம் எழுதுறப்ப இதை அனுபவிச்சிருப்பீங்க. சரிங்களா? இவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு தோணும், ஆனால் எப்படி அந்த டேஸ் போகுதுன்னே தெரியாது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும்லாம் மேத்ஸ் பார்த்துட்டே இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் தான். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ½ an hourலேருந்து 1 hour மேத்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் என்னென்னா அந்த டைமை பயனுள்ளதாக சரியாக போட்டு பார்க்குறது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படிங்கிறது. ஒரு ரொட்டீன் ஒர்க்காக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. காலையில் எழுந்தவுடனே ஒரு மேத்ஸ் கொஷின் 10 கொஷின் போட்டு பார்க்கணும். என்னென்னா அப்படியே வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த கொஷினை நீங்கள் நோட்டில் எழுதி ஒரு முறை வீடியோக்கு ஆன்சரை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக போடலாம். இல்லைனா நம்ம வீடியோவில் என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், என்னென்ன மாதிரி மெத்தட்லாம் சொல்லியிருக்கோன்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு 10 கேள்வி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். குரூப் 4ல் அவங்க கேட்கக்கூடிய மேத்ஸில் நம்மளால் கண்டிப்பாக என்ன எடுக்க முடியும் அப்படின்னா 25 out of 25 எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். இதில் பாருங்கள், 21 விச் டேர்ம் ஆஃப் த சீரீஸ் 5, 8, 11, 14 இஸ் 320. அதாவது 320 என்பது 5, 8, 11, 14 என்ற வரிசையில் எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் டேர்ம் இல்லை ஹவு மனி டேர்ம் இப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாலே இது ஆக்சுவலாக ஏபிலேருந்து வரக்கூடிய கொஷின், கூட்டுத்தொடர் வரிசையிலிருந்து. இதுக்கு நான் உங்களுக்கு 2 விதமாக ஆன்சர் சொல்கிறேன். ஒன்று மெத்தட் படி என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அடுத்து ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னா n = L-A/D + 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இதில் எல்லுங்கிறது லாஸ்ட் உறுப்பு. இங்கே எல் என்ன இருக்குது அப்படின்னா 320. ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5 இருக்குது. அப்போது L - A 320ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 315. அப்போ மேலே என்ன வந்துடும்? 315 டிங்கிறது பொது வித்தியாசம். அதாவது 8 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். 8ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3. ஃபார்முலா படி இங்கே ஒரு 1. 1 3 3 1 3 3 அப்படியே I 3 15ன்னு போட்டக்கூடாது. 1 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 0 I 3 15. அப்போ 105 + 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 106ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 106 அப்படிங்கிறது தான் இதோட சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இது ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது. எப்பவுமே இதுதான் பெட்டர் இதை பொறுத்த வரைக்கும். இல்லை இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிக் சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், 5, 8, 11, 14 எல்லாமே எது கூட ஆட் ஆகிருக்குன்னா 3 3ஆக ஆட் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போது 3ஆல் வகுக்க போகிறேன். எதை 3ஆல் வகுக்க போகிறேன் அப்படின்னா அவங்க சொன்ன நம்பர் 320 இருக்குது. இதில் கவனிங்களேன், இந்த 5க்கு அடுத்த நம்பர் 6, 8க்கு அடுத்த நம்பர் 9, 11க்கு அடுத்த நம்பர் 12. ஸோ இதுக்கு அப்புறம் வர நம்பர் எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது தான் இருக்குது. அப்போ 320 3ஆல் வகுத்த, அதாவது 320க்கு அடுத்து 3ஆவது வகுத்துன்னு பார்த்தீங்கன்னா 321. புரியுதுன்னு பாருங்க. 5க்கு அடுத்த நம்பர் 6, 8க்கு அடுத்த நம்பர் 9, 11. இப்போ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. அப்போ 320க்கு அடுத்து வரக்கூடிய 321ம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். பாருங்க, 1 3 3 1 3 3 0 என்ன 2 வராது இல்லையா? 7 3 21 107. ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, 5க்கு அடுத்து 6 வாய்ப்பாடு எங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னா இங்கே 6ல் இருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி 3ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு நம்பர் வரும். எந்த நம்பர் வரும்? 3. இவங்க இந்த நம்பரை விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா? அப்போ 107 ஒரு நம்பரை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் அந்த ஒரு நம்பரை விட்டுடுறேன், அதாவது மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 106ன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு வழி. இதான எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது நமக்கு எல்லா கொஸ்டினுக்குமே யூஸ் ஆகும். சரியா? 22 வாட் % ஆஃப் 60 இஸ் 72. 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும்? 60ங்கிறது 72ஓட எத்தனை சதவீதம் கேட்கல, 60ஓட எத்தனை சதவீதம், அதாவது X% எத்தனை சதவீதம் தெரியாது, 72ன்னு கேட்குறாங்க. 60ஓடைய எத்தனை சதவீதம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்க்கவே வேண்டாம், அவங்க ஆப்ஷனை சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 60இன் எத்தனை சதவீதம் 72. இப்போ 60ஓட 100% என்னது? 60 தான். 60ஓட 100%மே 60, அதாவது ஃபுல் வேல்யூ. கரெக்டாக? அப்போ 72ன்னா 100% விட அதிகமாக இருக்கணும். 72 எப்படி இருக்கணும்? 100% விட அதிகமாக இருக்கணும். பாருங்கள், 3 ஆன்சர் 100% விட கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்போ 4வது ஆன்சர் தான் கரெக்ட். இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா
60ங்கிறது தான் 72% கண்டுபிடிப்பு பண்ணுறதால இந்த ஆப்ஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. 60இன் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும்? இப்போ 60ஓட 100% 60. அப்போ 60 விட அதிகமாக வருதுனாலே 61 62 எது வந்தாலும் பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 100 விட அதிகமாக இருக்கணும். அப்போ 72 கண்டிப்பாக 100 விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க 3 ஆன்சரில் 100 விட கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்போ அது 3 கிடையாதுன்னு முடிவு பண்ணுற முடியும். இது ஒன்று. இது பார்த்த உடனே சொல்றது. சரி, மெத்தடா போடணும் சார் அப்படின்னா இது ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க. 60இன் எத்தனை சதவீதம், அதாவது x% ஈக்குவல் டு 72. அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன். 72 இங்கே மேலே இருக்கிற 60 அந்த பக்கம் போனால் கீழே ஆகிடும். அதே மாதிரி கீழே இருக்கிற 100 அங்கே போனால் மேலே ஆகிடும். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 6 6 12 72 12ஐயும் 10ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 120 முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ எப்படி முடிவு பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான். சரிங்களா? அடுத்ததா 23. ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில் ரஹீம் மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? நம்ம ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க்கில் சொல்லும்போது இந்த மாடலில் நிறைய சொல்லியிருக்கோம். முதல்ல அவங்க சொன்ன டேஸ், எத்தனை டேஸ் சொல்லியிருக்காங்க? 15 டேஸ். அப்போ 15 அப்படியே வச்சுக்கிறோம். பை 50% விரைவாக. விரைவாக அப்படின்னா வேகம். அப்போ கூடுதலாக இல்லை விரைவாக அதிகமாகனாங்கன்னா 100 கூட இந்த 50 ப்ளஸ் பண்ணணும். கூடுதலாகன்னு சொன்னால் ப்ளஸ் பண்ணணும். குறைவாக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 100 கூட 50 கூட்டணும் அப்படின்னா 150. பெர்சன்டேஜை வச்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 50%. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 100. பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். 15 15 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 10. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 10. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது பாருங்கள். ரொம்ப 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 சிம்பிள். கொஸ்டினை படித்து நம்ம ஏதோ பெரிய கொஸ்டின் போல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் லாஜிக் ரொம்ப ரொம்ப சின்னது. என்னன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா அங்கே பார்க்கும்போது வேகமாக போட்டுடலாம். சரியா? அடுத்ததான் 24. A/B = 5:7, B/C = 6:11 எனில் A/B/C இன் மதிப்பு என்ன? ஸோ இது பாருங்க, A/B இது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். A B C 3, ABக்கு 5 7, BCக்கு 6 11 முன்னாடியே சொல்லியிருந்தோம் பாருங்க. இப்போ இங்கே C காலியாக இருக்குது, இங்கே A காலியாக இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி இங்கே போட்டு ஃபில்அப் பண்ணுங்க. அப்போ 7 இங்கே வந்துடும். இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி போட்டு இங்கே ஃபில்அப் பண்ணுங்க. இங்கே 6. இப்போ இது 2 அப்படியே பெருகிடுங்க. 5 6 30, 6 7 42, 7 11 77. ஸோ ஆன்சர் 30:42:77 முடிஞ்சிச்சு பாருங்க. இவ்வளோ தான். நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா டக்குன்னு 30 42 பார்த்துருவோம். 72 77 கவனிக்காமல் இந்த ஆன்சரை டிக் பண்ணுறோம் பாருங்க. அவங்க அதனால தான் அழகாக ஆன்சர் ஆப்ஷன்ஸை வைக்கும்போது யோசிச்சு வைக்கிறாங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரீசனிங் கொஸ்டின்ஸும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது நான் இந்த 10 கொஸ்டினில் ஒரு 2 இல்லைன்னா 3 கேள்விகள் ரீசனிங்கில், ஒரு 4 கேள்விகள் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வரது மாதிரி உங்களுக்கு டெய்லியுமே வரது மாதிரி பார்த்துக்கிறேன். சரியா? 25வது கேள்வி. 170% ஆஃப் 1140, அதாவது 1140 170% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதான்னு பாருங்க. 1140 இன்ட்டு 170%. 0 0 கேன்சல் ஆகிடும். 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 114 இன்ட்டு 17. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. 114ஐயும் 17ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 1938 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 1938 ஆப்ஷன் ஏ. இதில் கூட நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம்னா 7 28 லாஸ்ட் நம்பர், அப்போ என்ன வரணும்? 8 வரணும். லாஸ்ட் நம்பர் 8னா இது கிடையாது இது கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துடலாம். ஒருவேளை 3வது ஆன்சரும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட்ல 8 முடியாமன்னா டக்குன்னு இது பண்ணிட்டு நீங்கள் மல்டிப்ளை கூட பண்ணி பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த லாஸ்ட் 1ஆம் இலக்கத்தை வச்சே கூட முடிவுக்கு வந்துட முடியும். சரிங்களாமா? அடுத்து கேள்வி எண் 26. இஃப் த சம் ஆஃப் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ஸ்கொயர் இஸ் 182, வாட் இஸ் த நம்பர்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணுடன் அதன் வர்க்கத்தை கூட்டினால் 182 கிடைக்கிறது எனில் அந்த எண். இப்போ நம்ம இதுக்கு ஈஸியாக ஆப்ஷன்லேருந்தே பண்ண முடியும். இப்போ ஒரு நம்பர் 15 இருக்குது, அதோட ஸ்கொயர் அப்படின்னா 225. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 182 வருமானு கேட்குறாங்க. பாருங்களேன், 225 கூட 15 கூட்டினா அதை விட அதிகமாக தான் வரப்போகுது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அதே தான் 26. 15 ஸ்கொயரே 225னா 26 ஸ்கொயருங்கிறது அதை விட அதிகமாக தான் இருக்கும். அது கூட 26 கூட்டினா 182 வராது. இதுவும் கிடையாது. அதே லாஜிக் தான் 28க்கும். அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா 13 தான். நீங்கள் இந்த ஸ்கொயர்லாம் பண்ணவே வேண்டாம் பாருங்க. ஈஸியாக அந்த சின்ன ட்ரிக் தான். 15 ஸ்கொயரே 225, 182 வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் போதும். அப்போது நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துடலாமா? 13 ஸ்கொயர் 169, ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 182 கரெக்டாக வருது பாருங்க. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 27. வாட் இஸ் த HCF ஆஃப்? 2 டேர்ம் கொடுத்துட்டு அதோட HCF, அதாவது மீ போ வா கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் தோ இருக்கு, A² B⁴ +
2a ஸ்கொயர் b ஸ்கொயர். இது இடத்துல காமனாக நம்மளால எதை வெளியே எடுக்க முடியும்? a ஸ்கொயரை எடுக்கலாம். ஏன்னா இங்கே a பவரில் 2 இருக்குது, இங்கே a பவரில் 2 இருக்குது. b பவரில் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ b பவரில் 2 காமனாக எடுக்கிற போது எது கம்மியாக இருக்கோ அதை எடுக்கிறோம். a ஸ்கொயரை எடுத்துட்டோம், b பவர் 4ல் b பவர் 2 எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? b பவர் 2 ப்ளஸ் 2. ஏன்னா இந்த 2 வெளியே எடுக்கல, இது அப்படியே இருக்கும். a ஸ்கொயர் எடுத்துட்டோம், b ஸ்கொயர் எடுத்துட்டோம். அப்போ முடிஞ்சிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் பாருங்க, இதோ இருக்கு ab பவர் 7. ab பவர் 7னா எப்படி எழுதலாம்? a பவர் 7 b பவர் 7 மைனஸ் 4 a பவர் 2 b பவர் 9. இதில் பாருங்க, இங்கே a பவர் 7 இருக்கு, இங்கே a பவர் 2 இருக்கு. எது மினிமமாக இருக்கோ அதுதான் வெளில எடுக்க முடியும். அப்போ a பவர் 2. இங்கே b பவர் 7 இருக்கு, இங்கே b பவர் 9 இருக்கு. எது மினிமமாக எடுக்க முடியுமோ அதுதான் வெளியில. அப்போ b பவர் 7. இங்கே a பவர் 7ல் a ஸ்கொயர் எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? a பவரில் 5 இருக்கும். b பவர் 7 வெளியே எடுத்துட்டோம். மைனஸ் 4 a பவர் 2 வெளியே எடுத்துட்டோம். b பவர் 9ல் b பவர் 7 எடுத்துட்டோம். மீதி பவரில் 9ல் 7 போயிடுச்சுன்னா 2 இருக்கும். இப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்டிருக்காங்க? HCF. HCFனா எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். அதில் பவரில் எது சின்னதாக இருக்கோ அது. a பவர் 2 a பவர் 2. அப்போ பவரில் சின்னது a பவர் 2. b பவர் 2 b பவர் 7. பவரில் சின்னது b பவர் 2. ஸோ ஆன்சர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்மளோட விடை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? கேள்வி எண் 28. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 84 மற்றும் 21. அந்த எண்கள் 1:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது ஏற்கனவே நேற்றே சொன்னோம் பாருங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் வரும்போது இது 1xன்னு வச்சுக்கலாம், இது 4xன்னு வச்சுக்கலாம். நமக்கு ஏற்கனவே ஐடியா தெரியும். ரெண்டு நம்பரை பெருக்கினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதோட எல்சிஎம்ஐயும் HCFையும் பெருக்கினா கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டு நம்பர் என்னென்னது? 1xன்னு ஒரு நம்பர், 4xன்னு ஒரு நம்பர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் என்ன? 84. HCF என்ன? 21. அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் 84 × 21 பை மல்டிப்ளை இருக்கிற 4 அங்கே போயிடுச்சுன்னா டிவைடில் ஒரு நாள் 4, ஈர்னாங்க 8, ஒரு நாள் 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 21 × 21. ஸோ எக்ஸோட வேல்யூ 21. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1x 4x. எது பெரிய நம்பர்? 4x தான். அப்போ 4 × எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 21. ஸோ 4 21 பெருக்கணும் அப்படின்னா 84 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததான் 29. ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அரைவட்டத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × πr². அப்படி இல்லைன்னா πr²/2. ஸோ பாருங்க, ½ பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம். ஆரம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28. ஸோ 28 × 28 கேன்சல் பண்ண முடியுமா? 1 7 4 28, 1 2 2 4. மீதி இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மற்றதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1232. 22 ரெண்டையும் பெருக்குனா 44. அது கூட 28 பெருக்கிறோம்னா 1232 அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. இது அப்படி இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட் நம்பரை வச்சு கூட சொல்லலாம். பாருங்க, 2 4 8 நாங்க 32. கடைசியாக என்னன்னு முடியுது? 2ன்னு முடியுது. ஆன்சரில் பார்த்தோன்னா ஒரு நம்பர் மட்டும்தான் கடைசியாக 2ன்னு முடியுது. ஸோ இது ஆன்சர் அப்படின்னு கூட முடிவு பண்ணலாம். மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா 30 பாருங்க. 561 × 561 மைனஸ் 31 × 31 பை 530. இது ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குது? a × ஏனா a ஸ்கொயர் மைனஸ் b × பினா b ஸ்கொயர். நேத்தி கொஸ்டின் கூட ஃபார்முலா சொல்லியிருந்தோம் பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? a + b × a - bன்னு எழுதலாம். அப்போது ஏவுக்கு 561 ப்ளஸ் பிக்கு 31. அப்போ 561 31 ஆட் பண்ணோம் அப்படின்னா 592 இன்ட்டு a - b. 561லேருந்து 31 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 530. ஸோ மேலே இருக்கிற வேல்யூவை இந்த மாதிரி எழுதிக்கலாம். 592 × 530 பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 530. என்னவாயிடும்? 530 கேன்சல் ஆகிடும். முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ மீதி இருக்கிறது தான் ஆன்சர் 592. ஏதோ பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியும். இவ்வளோ பெருசாக மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிலாம் போடணுமா? நான் அப்படிலாம் கிடையாது. இந்த ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. சரிங்களாமா? ஸோ இதோட நமக்கு காலை எழுந்தவுடன் கணக்கில் செகண்ட் சீசனில் 30 கேள்விகள் முடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனோட வீடியோ லிங்க்ஸையும் நான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்க. டெலகிராம் லிங்க்கையும் நான் கீழே தரேன். அதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசனில் போட்டால் அந்த 164 நாள் போட்டிருக்கோம். அதோட வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருக்கிற கொஷின்ஸையும் டெய்லியும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். தாராளமாக இந்த குரூப் 4ல் நம்மளோட எய்ம் என்னது? 25 out of 25 கட்டாயம் எடுக்க முடியும். சரிங்களாமா? ஓகே, நாளைக்கு கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.